இந்த வீடியோவில் OnePlus Wireless Z பேட்டரி சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெக் பேண்டை கஸ்டமர் 6 மந்த்தாக எந்த ஒரு சார்ஜும் போடாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்ததுனால இந்த பேட்டரியானது டோட்டலாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெட்செட்டில் நம்ம ட்ரையான பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேட்டரி ஒன்று போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சார்ஜிங் ஃபங்க்ஷன்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேண்டில் நம்ம சார்ஜ் போடும் பொழுது ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி ரெட் லைட் பிளிங்க் ஆகிறதுக்கு மீனிங் என்னென்னா, பேட்டரி டோட்டலாக ட்ரையாக இருக்கிறதுனால சார்ஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் இது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த நெக் பேண்டை நம்ம டிஸ்அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த நெக் பேண்டை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே இருக்கக்கூடிய க்ளூ எல்லாமே லிபரல் பண்ணிவிடும். இப்போ டாப் கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரிக்கு மேலே க்ளூ பேச்சஸ் இருக்கும். அந்த க்ளூ பேச்சஸை மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை பாட்டம்லேருந்து டாப் புஷ் பண்ணிங்கன்னா பேட்டரி மேலே வந்துடும். இந்த பேட்டரிக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி டெர்மினலை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பேட்டரியில் டோட்டலாக 3 டெர்மினல் இருக்கும். பேட்டரியை வந்து நீங்கள் அமுத்தி பாருங்கள். இந்த மாதிரி அமுத்தி பார்க்கும்பொழுது பேட்டரி உப்பு இருந்துச்சுன்னாலும் சில டைம் அதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண முடியாது. இந்த பேட்டரியும் அதே மாதிரி தான் உப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி பேட்டரிலாம் உப்பாமல் நல்லா சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரிக்கு எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளைவை வந்து 3.2 to 3.7 வோல்ட் வரைக்கும் நம்ம வச்சு அந்த பேட்டரியை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரியை இப்போ நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இந்த பேட்டரியை டீசால்டரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் இப்போது கரண்ட்லி 0 தான் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட கிடைச்ச இந்த புது பேட்டரியை வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வோல்டேஜ் டோட்டலாக நியர்பை 3.2 to 3.3 வோல்ட் கிட்ட வருது. ஸோ இது போதுமானது தான். இப்போது இந்த ஹோல்டரில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி பழசு. இந்த புது பேட்டரியை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டரி செக்ஷனை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த புது பேட்டரியில் வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். என்டையர் சால்டரிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெர்மினல் இன்னொரு டெர்மினலோடு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்ஸ் சால்டரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிவைஸோடைய ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஆனிச்சுன்னா சார்ஜிங் ஃபங்க்ஷனையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஹெட்செட்டில் சில டைம் சார்ஜிங் நம்ம போட்டதுக்கப்புறம் ரெட் லைட் எரியும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ரெட் லைட் ஆனது ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பேட்டரி கன்சர்ன் தான். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த சார்ஜிங் பாயிண்டில் இந்த ரெட் கலர் லைட் ஆனது பேட்டரி ஃபுல்லானதுக்கப்புறம் ஒயிட் கலரில் மாறணும். ஸோ இதுதான் பேட்டரி வந்து குட் ஹெல்த் கண்டிஷனில் இருக்குன்றது அர்த்தம். எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டரி செக்ஷனை வந்து அசம்பிள் பண்ணிடுங்க. பேட்டரி செக்ஷனை அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இன்சுலேஷன் அப்ளை பண்ணி கேப்பை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த பேட்டரியை உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணும்பொழுது பிளாஸ்டிக் டூல்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது உள்ள பேட்டரியானது எக்ஸ்ப்ளோட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டு அசம்பிள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய முக்கிய நோக்கமே ரைட் டு ரிப்பேர் தான். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸையுமே நீங்களே ரிப்பேர் பண்ணணுங்கிறது தான். இன்கேஸ் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட அனுப்பிச்சி வைங்க. நாங்கள் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட்டன் செட். बोला ना तुमको पेजवर